السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى. الصلاة والسلام على رسول الله وآل حزب الله وصحبه جند الله. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر جيلاني قدس الله سر العزيز شيخا ومرشدا. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي خلتي هيلتي أدركني يا شفيع المذنبين يا رحمة للعالمين. اللهم صل على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. மகத்தான தமிழ்நாடு சுன்னத் வல் ஜமாஅத் மற்றும் அதனுடைய கூட்டமைப்புகளும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த விழா இன்று தொடங்கிய விழா அல்ல. இப்லீஸ் இந்த உலகத்தில் இப்லீஸ் 4 முறை ஒப்பாரி வைத்தான். ஒன்று, அவன் இறைவனால் சபிக்கப்பட்ட பொழுது. இரண்டாவது, சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட பொழுது. மூன்றாவது, சூரத்துல் ஃபாத்திஹா இறங்கப்பட்ட பொழுது. இதற்கெல்லாம் மேலாக இப்பொழுது கூட அந்த செய்தால் குப்புரலிட்டுக் கொண்டே இருக்கிறான். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷக்கிலே முஹம்மதியாவாக உருவெடுத்த பொழுதும் சைத்தான் ஒப்பாரி வைத்தால் இப்பொழுதும் ஒப்பாரி வைத்துக் கொண்டே இருக்கிறார். அதற்கு மாற்றமாகத்தான் நாம் அகிலே சுன்னத் வல் ஜமாஅத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜஸ்னே ஈத் மீலாத் விழாவை கொண்டாடுவதற்கு நாம் நடத்தி கொண்டிருக்கின்ற பெருமக்களே, துல்ஹஜ் மாதம் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மற்றவர்களுடைய குடும்பத்தார்களுடைய தியாகமும், முஹர்ரம் மாதம் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்ததையும் கர்பலாவுடைய நினைவும், ரஜப் மாதம் என்றால் மிஹராஜிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று வந்ததும் நினைவுக்கு வரும். ஆனால் என்றும் எப்பொழுதும் ரபீல் அவ்வல் என்றால் குந்திய வசனம் என்றால் அது உஸ்ரே அக்ரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றவர்கள் பிறந்த புனித வீச்ச மாதம் என்பதாக இருக்கும். பெருமக்களே, அன்பிற்கினிய பெருமக்களே, அல்லாஹ் முதலிலே ஒரு மாநாதை நடத்தி வைத்தான். அலஸ்து பிரமிக்கும் எல்லா ஜீவராசிகளையும் ஒன்று கூட்டி இன்று மாநாடு தமிழ்நாடு சுன்னத் வல் ஜமாஅத்தும் நம்முடைய சுன்னத் வல் ஜமாஅத்தும் தமிழ்நாடுடைய மாணவர் அமைப்பு நம்முடைய இஸ்லாமிய சமூக வர்க்கத்தை ஒன்றிணைந்து மாற்று சமூகத்தார்களும் கூட ஒன்றிணைத்து வரக்கூடிய காரணம் எல்லா அருவாகளையும் அல்லாஹ் ஆனவன் அருவாகிலே ஒன்றிணைத்து கொண்டு அல்லாஹ் கேட்கின்ற பொழுது அலஸ்து பிரப்பிக்கும் நான் உங்களுடைய இரட்சகன் இல்லையா என்று சொல்கின்ற பொழுது காலு பலா என்பதாக எல்லாரும் கலந்து கொண்ட ஒரு மாநாடு. அது ஒரு பொது மாநாடு. இரண்டாவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்ட நபர்களை 1,23,999 நபர்களை ஒன்றிணைத்து அதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபர்களையும் வைத்துக் கொண்டு அல்லாஹ் ஒரு மாநாடை அறிவிக்கின்றார். இரண்டாவது மாநாடு, குறிப்பிட்ட மாநாடு. அந்த மாநாட்டில் இது அஸதல்லாஹு மீஸாக்கன் நபியி லம்மா ஆதைத்துக்கும் மின் கிதாபி வ ஹிக்மத்தி ثم جاءكم رسول مصدق لما معكم لتؤمنن به وتنصرنه قال أقررتم وأخذتم على ذلك إصري قالوا أقررنا قال فاشهدوا وأنا معكم من الشاهدين. அப்படி என்றால் அல்லாஹ் நபிமார்களிடத்திலே கேட்கின்றான். இது அகதந்தாக மீதாக்கன் நபியே, அந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்ட நாள் அந்த செயற்குழு கூட்டப்பட்டு இந்த உலகத்திற்கு வருவதற்கு காத்திருந்த நபிமார்களை எல்லாம் ஒன்றிணைத்துக் கொண்டு இன்று மாநாடுகள் கூடுமா, கூட்டங்கள் கூடுமா, லைட்டுகள் இடுவது கூடுமா, மீளாது விழாக்கள் கூடுமா, மௌனது ஓதுவது கூடுமா
என்றெல்லாம் கேள்வி கேட்கின்றார்களே, அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அது புனர்மானம் உண்டாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்கின்ற பெருமக்களே, அல்லாஹ் நபிமார்களிடத்தில் கேட்கின்றான். இது அகதல்லாக வீசாசன் நபியின் வாக்குறுதி கொடுக்கப்பட்ட அந்த சமயத்திலே அல்லாஹ் கேட்கின்றான். கிதாபு கொடுக்கப்பட்ட, வேதம் கொடுக்கப்பட்ட, ஞான ரூபங்கள் கொடுக்கப்பட்ட அந்த நபர்களிடத்திலே கேட்கின்றார். எப்படி சர்வரே காயினார், சர்வரே தோஜஹான், மல்லஹர் லக்கம், நூறு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சர்வரே காயினார், எல்லா படைப்பினங்களுடைய ராஜாதி ராஜா, சர்வரே தோ ஜஹான், இந்த உலகிற்கும் மறுமை உலகிற்கும் இரண்டு உலகிற்கும் அதிபதியான ராஜாதி ராஜா, மல்லஹர் லத்தம், எல்லா நபிமார்களுக்கும் அவர்களுடைய தகுதிக்கு தக்கவாறு அல்லாஹ் வெளியானான். ஆனால் ஹுஸ்ரே அக்ரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் சம்பூர்ணமாக வெளியானான். அதனால் மல்லஹர் லத்தம் நூறு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மீளாது, மௌனூதல் மீறாது, இரண்டு உலகத்தார்களும் கொண்டாடக்கூடிய ஒரு புனித மிக்க நன்னாள் பெருமக்களே. அன்று இது வருவார்கள் என்பதை நீங்கள் உங்களிடத்திலே அவர்கள் வருகின்ற பொழுது நீங்கள் அவர்களை சண்டைப்படுத்தினீர்களா என்பதாக, இந்த உடன்பயிற்சிக்கு நீங்கள் கஷ்டப்படுகிறீர்களா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷக்கிலே முஹம்மதியா வருவதற்கு முன்னாலேயே அல்லாஹ் ஒரு செயற்குழு கூட்டத்தை உண்டாக்கி அங்கே அல்லாஹ் கேட்கின்றான். நபிமார்களெல்லாம் நாங்கள் மீளாது விழாவை கொண்டாடுகின்றோம், எங்கள் சமூகத்தார்களுக்கு முன்னால் நாங்கள் மீளாது விழாக்களை நாங்கள் நடத்துவோம் என்று எல்லா நபிமார்களும் ஒத்துக்கொண்டு ஈவான் கொண்டு அதற்கு பின்னால் மாநாடு கலைந்ததற்கு பின்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் உட்பட அவர்களிலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வரை வந்த 1,23,999 அம்பியாக்கள் எல்லாம் சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை அஹ்மத் என்ற பெயர் வரக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள் என்பதை சுபசோகனம் செய்தவர்கள் இதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் பெருமக்களே. அப்படியானால் முன்னுண்டான எல்லா நபிமார்களும் கொண்டாடியும் எத்தனையோ நபிமார்கள் வந்திருந்தும் கூட எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படாத ஒரு பெயர், எந்த ரசூல்மார்களுக்கும் கொடுக்கப்படாத ஒரு பெயரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்து 1,23,999 அன்பியாக்கள் வந்ததற்கு பின்னால் யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு தகுதியை புகழப்படக்கூடிய போற்றுதலுக்குரிய என்ற பெயர்களை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பெயரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கொடுத்தான். பெருமக்களே, நாட்களில் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம், ஆனால் நாட்களில் எல்லாம் ஒரு புனித தன்மையை அஸ்ரஃபுல் கல்க் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த அந்த நாளை அதை ஏற்றிக்கொண்டு திங்கட்கிழமையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியப்படுத்தி அன்றைய நாளில் தான் நான் பிறந்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அவர்கள் நோன்பு நோட்டார்கள். பெருமக்களே, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பிறந்த நாளை திங்கட்கிழமை தோறும் அவர்கள் மீளாதாக கொண்டாடினார்கள், மௌனூதாக கொண்டாடினார்கள். பெருமக்களே, அன்பிற்குரிய மருமக்களே, அது மாத்திரம் அல்ல, நமக்கு குர்ஆன் இறங்கியதும் அந்த குர்ஆன் இறங்கிய நாளில் லைலத்துல் கத்ருடைய நாளும் எல்லாம் நமக்கு சிறந்தது. ஆனால் லைலத்துல் கத்ருடைய இரவை விடவும் அஸ்ரஃபுல் கல்க் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மீலாது மௌனூதில் பிறந்த நாள் சிறந்தது. பெருமக்களே, இதை இமாம் அஸ்ஸலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிதாபுல் மவாஹிதுல் லதுன்னியாவிலே சொல்லி காட்டுகிற பொழுது பி அன்ன லைலத மௌலிதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃதலு மின் லைலத்துல் கத்ர் மின் வஜ்ஹி ஸலாதத்துன். எப்படினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த நாள்
அந்த புனிதமிக்க நாள், அந்த மௌலூது, அந்த மீலாது கொண்டாடப்பட வேண்டிய நாள் எப்படி என்று சொன்னால், லைலத்துல் கத்ரை விடவும் சிறந்த நாளாக இருப்பதனுடைய 3 காரணங்களை அவர்கள் சொல்லி காட்டுகிற பொழுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததின் காரணத்தினால், அவர்கள் வெளிப்பட்டதனுடைய காரணத்தினால், அந்த தினமானது லைலத்துல் கத்ருடைய இரவை விடவும் சிறப்பாக இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததினால் தானே லைலத்துல் கத்ர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததினால் தானே குர்ஆன். அப்படியானால் லைலத்துல் கத்ரும் தான் இருக்கக்கூடிய, குர்ஆனாக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது என்பது குர்ஆன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்திலே கேட்கிற பொழுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குணம் எப்படி, அவருடைய தன்மை எப்படி, அவருடைய மரியாதை எப்படி என்று கேட்கிற பொழுது, குர்ஆன், அவருடைய குணம்தான் குர்ஆன், அவர்கள்தான் குர்ஆன், அவர்கள் நடப்பது, அவர்கள் செயல்படுத்துவது, அவர்கள் சட்டங்களை பரவாடுவது எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகத்தான் இருக்கும் பெருமக்களே. அப்படியானால் இந்த குர்ஆன் இறங்கிய நாளை விட, குர்ஆன் இறங்கிய நேரம் விட, குர்ஆனையே சொந்தமாக இருக்கக்கூடிய, குர்ஆனாகவே வாழ்ந்த, குர்ஆனாகவே இருக்கக்கூடிய அஸ்ரஃபுல் கல்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த நாள் லைலத்துல் கத்ரை விடவும் சிறந்தது என்பதாக அல்லாமா கஸ்ஸலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் பெருமக்களே. அது மாத்திரம் அல்ல, லைலத்துல் கத்ர் இரவு பூமியிலே அதிகாலை வரை வானவர்கள் இறங்கிக் கொண்டே இருப்பார்கள். அதனால் சிறப்பு. ஆனால் உயிருக்கு மேலான, உயிரிலும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பாரில் தினம் எல்லா மலக்குமார்களும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களில் இருந்து எல்லா மலக்குமார்களும் வந்து சுற்றி சய்யாரீன ஃபில் அர்தி, யாருடைய தர்பாரில்? அஷ்ரஃபுல் கல்க் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தர்பாரில் இன்றும் சுற்றி கொண்டே இருக்கிறார்கள் பெருமக்களே. அப்படியானால் அவர்கள் பிறந்த நாளை அல்லாஹ் சிறப்பிற்குரிய நாளாக ஆக்கியிருக்கிறார் என்பதாகவும் சொல்லி காட்டுகின்றார்கள் பெருமக்களே. நீங்கள் இன்றே இந்த சென்னை மாநகரத்திலே புளியந்தோப்பிலே இருக்கக்கூடிய இந்த மஸ்கான் சாவடியிலே நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சலவாத்தும் சலாமும் சலாத்திக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா சலாமும் சலாத்தும் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு மரத்தை உண்டாக்கி வைத்திருக்கின்றான். எங்கோ பகுதியில் சொல்லப்படக்கூடிய சலாத்தும், எங்கே சொல்லப்படக்கூடிய சலாமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு எத்தி வைக்கப்படுகிறது என்று சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எடுத்து எல்லா மலக்குமார்களும் லைலத்துல் கத்ரிலே மட்டும் இறங்கினார்களா? அஸ்ரஃபுல் கல்க் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரில் இன்றும் இறங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் பெருமக்களே. அதனால் லைலத்துல் கத்ரை விடவும் சிறந்தது. அதனால் மாத்திரமல்ல, லைலத்துல் கத்ர் என்பது உம்மத்தே முஹம்மதியாவிற்கு மாத்திரம்தான் தந்தது. ஆனால் நான் சொன்னமல்லவா, சர்வரே காயினாத், சர்வரே தோஜஹான், மல்லஹர் அத்தம் நூர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா எல்லா ஜீவராசிகளும் தோன்றுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்த அனமின் நூரில்லாஹி வக்குல்லி ஷைஇன் மின் நூரி, அனமின் நூரில்லாஹி வல் ஆலமி மின்னி, அனமின் நூரில்லாஹி லவ்ஹு கலம் வல் மின்னி கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், என் நூறில் இருந்து இந்த உலகில் இருந்திருக்கக்கூடிய அண்ட சராசரங்கள் லவ்ஹு கலம் உள்பட அனைத்தும் என் ஒளியினால் படைக்கப்பட்டது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால், படைப்புகளில் முந்திய படைப்பாக அஸ்ரஃபுல் கல்க் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லவா எல்லா படைப்புகளும் தோன்றுவதற்கு காரணகர்த்தாவாக அல்லவா. ஒமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் அல்லவா, ரஹ்மானுல் லில் ஆலமீன், எல்லாவர்களையும் அன்போடும் பரவோடும் பக்குவத்தோடும் வாசத்தோடும் நேசத்தோடும் எதிரிகளை கூட நேசிக்கக்கூடிய அஸ்ரஃபுல் கல்க் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள்
லைலத்துல் கத்ரை விடவும் சிறப்பிற்குரிய நாளாக இருக்கும். அன்பிற்குரிய பெருமக்களே, அது மாத்திரமல்ல, மேராஜ் இரவு என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறம் வந்ததின் காரணத்தினால் மேராஜ் இரவு. ஆனால் அந்த மேராஜ் அதை விடவும் அவர்கள் பிறந்த மீராசுடைய இன்றைய நாள் சிறப்பிற்குரிய நாளாக இருக்கும் பெருமக்களே என்று சில அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதுல அப்படின்னு சொல்றாங்க. அவன்கிட்ட சின்ன ஒரு உதாரணம் போல சொல்லி காட்டுவோம். என்னன்னா, மௌலூதுகள் மீளாத விடாக்கள் என்று அரசியல் அதிகாரிகளில் இருக்கக்கூடிய வர்க்கீயவாதிகளுக்கும் அன்றைய காலத்தில் வார்த்த இந்த சென்னை மாநகரத்தில் மீளாத விழாக்கள் எப்படி நடத்தப்பட்டது தெரியுமா? இந்த மீளாத விழாக்களை கொண்டு அரசியலுக்கு வந்ததை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பெருமக்களே. அப்படியானால் மௌலூது மீளாத விழாக்கள் நடத்தப்பட வேண்டும். காலத்தின் சுவை கருதி சுருக்குகின்ற மௌலூது மீளாத விழாக்கள் நடத்த வேண்டும். அது அஹ்லே சுன்னத்துவல் ஜமாத்தை சார்ந்த தமிழ்நாடு சுன்னத்துவல் ஜமாத் மீளாது மாத்திரம் நடத்தி கொண்டிருக்கும் என்று எண்ண வேண்டாம். முதலில் உள்சுவரை பூசுவோம். அதற்கு பின்னால் அரசியல் இருக்கக்கூடிய அரசு இயந்திரங்களில் என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்படுகிறதோ அதில் தமிழ்நாடு சுன்னத்துவல் ஜமாத் களம் இறங்கும். அதற்கு நீங்களும் தயாராக இருக்க வேண்டும். கல்வியில், வேலை வாய்ப்பு, சமூகத்தினுடைய அந்தஸ்து உயர்த்தப்படக்கூடிய விஷயத்தில் இஸ்லாமியனுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இழுச்சி ஏற்படுகின்ற பொழுது இரத்தங்கள் துடிக்கக்கூடிய பொங்கி எழக்கூடிய தன்மை மாத்திரம் வரக்கூடாது. அதில் நசுக்கப்படக்கூடிய கல்வி, வேலை வாய்ப்பை உண்மையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஃபிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வமா அலைனா இல்லல் பலாகுல்.